ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்தியாவினுடைய முன்னாள் பாகிஸ்தான் தூதர் அப்துல் பசித் அப்படிங்கிறவன் அமெரிக்காவோ இஸ்ரேலோ பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தினா பாகிஸ்தான் அதுக்கு பதிலாக இந்தியா மேலே தாக்குதல் நடத்தும்னு சொல்லியிருக்கான். அதையும் அவன் எப்படி குறிப்பிட்டு சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008 நவம்பர் மாதம் 26 எப்படி மும்பை மாநகரத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதோ அதே மாதிரியான ஒரு தாக்குதலை திரும்ப பாகிஸ்தான் நடத்தும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அப்போ அவன் எந்த அளவுக்கு தெளிவாக இந்த தாக்குதலை தீவிரவாதிகள் பெயரில் பாகிஸ்தானும் சேர்ந்து தான் செஞ்சுதுங்கிறத அவன் எவ்வளோ அழகாக அவன் சொல்கிறான் பாருங்கள். அப்போ இந்த விஷயத்தை அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசுக்கு தெரியாமலா இருந்திருக்கும். ஆனால் இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவனுங்க கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த காங்கிரஸ் அந்த பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கான். அந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம மக்களை அவனுங்க இந்த மாதிரி சுட்டு கொலை பண்ணதுக்கு அப்புறமும் பாகிஸ்தான்காரனுக்கு இவனுங்க இந்த பணத்தை தூக்கி கொடுத்துருக்கானுங்க. இவனுங்க ஏன் இப்படி கொடுக்குறானுங்க தெரியுமா? சிம்பிளாக ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இவனுங்களுக்கும் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் தலைமைக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நம்மளில் சேராத ஒருத்தன் நம்மளை பற்றி யோசிக்கவே மாட்டான். நம்ம என்ன மாதிரி நம்ம எந்த எண்ணிக்கையில் நம்ம செத்து கிடந்தாலும் அவனுக்கு நம்ம மேலே எந்த அக்கறையும் வர போகிறதே கிடையாது. அதனால தான் அவ்வளவு சுலபமாக அவன் அந்த பணத்தை தூக்கி பாகிஸ்தானுக்கே கொடுத்துருக்கான். இதே மாதிரி பாருங்கள், தமிழ்நாட்டில் நம்ம மேலே அக்கறை வரணும்னா நம்மளை சேர்ந்த ஒருத்தன் நம்மளை ஆண்டா மட்டும்தான் அந்த அக்கறை வரும். நீங்கள் பாருங்கள், நம்ம பிள்ளைங்களை கற்பழிக்கிறானுங்க, கொலை பண்ணுறானுங்க, கஞ்சா விற்கிறானுங்க, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறானுங்க, ரோட்டில் போகிறேன் வரவனை வெட்டி கொலை பண்ணுறானுங்க, இல்லைனா வெட்டுப்பட்டு சாவுறானுங்க. தினமும் இந்த மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் என்ன தான் நீங்கள் கூக்குரல் இட்டாலும் எவனாவது அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்க எவனாவது அதை பற்றி எதாவது கவலைப்படுறானா? எதுவுமே கிடையாது. அவனுக்கு கவலை வராது. அடிப்படையிலே நம்ம இனத்தை நம்மளை சேராத ஒருத்தன் நம்மளை ஆட்சி பண்ணும்போது கண்டிப்பாக அவனுக்கு அதை பற்றியான எந்த அக்கறையுமே அவனுக்கு வரப்போகிறதே கிடையாது. எப்படி காங்கிரஸ் பாகிஸ்தான்கிட்ட நம்மளை வித்துச்சோ அதே மாதிரி இவனுங்க நம்மளை கூறு போட்டு பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணி வித்துருவானுங்க. சிந்திச்சு செயல்படுங்க.